சரியா இருக்கணும். ஆனா அம்மா அவர்களும் என் பேர் கனடாகிலா இருந்தாலும் உன்னுடைய தாய் தந்தைகள் அந்நிய தேசத்தை ஒரு கொட்டைக்கு எனக்கு என்று என்ன வேலை? நாட்டு மக்களுக்கு ஏதோ குறைபாடும் இல்லாத காத்து ரசிக்க வேண்டும் பரமேஸ்வரா. பாண்டவனுடைய தாய் இந்த குலக்கரைக்கு வர வேண்டிய காரணம் தாயே. பாண்டவருடைய தாய் இந்த குலக்கரைக்கு வர வேண்டிய காரணம் பாண்டவருக்கு மட்டும் தாய் பாண்டவர் தாய் இந்த தனிமையில் சத்துக்கு காரணம் என்ன ஏன் வந்துன்னு கேட்கிறீங்க கண்ணா
பெத்த தாய் தான் நான் தான். உன்னையும் 10 மாதம் சுமந்து பெற்றவன் நான் தான். உனக்கு நான் தாய் தானடா செல்வமே. பாண்டவனுடைய தாய் என்பது ஊர் அறிந்த விஷயம், உலகறிந்த விஷயம். அதே கண்டா பாண்டவனுக்கு மட்டும் தாய் அல்ல, உன்னை பெற்ற தாயும் நான் தானடா. அம்மா என்னை எப்படி நீ பெற்றிருக்க முடியும்? அப்படியா? கண்ணே ராஜு ஒரு நாளிலே கண்மணியே தெரிந்து ஒரு நாடகத்திலே குத்தி போசனம் பட்டம் தேடி தூர்வாசம் அகரிசி வந்தா பணிவடை வேலையும் தாத்தாவை நியமித்தா. உன் தாத்தா மனக்கலக்கம் கொண்டால் குத்தி போசனம் வராது. ஐயோ மறுபடி தூர்வாசனம் கொடுத்தா சாமி இட்டால் வரம் கொடுத்தா சாபமாச்சு. நம்ம அவ்வாறு அவருடைய நலனறிஞ்சு நான் எப்படி சேவை செய்வது, எப்படி பணிவடை வேலை செய்வது மௌன சாதித்தா. பாடுகால சென்று வந்து என்னப்பா மௌனமா இருந்த காரணம் யாரு கேட்டு அம்மா என்னைக்கு தூர்வாசனம் அகரிசி வந்துட்டா. அவர் பணிவடை வேலையில ஏதாவது பின்னல் ஏற்பட்டா சாதிச்சிருவாரு. மனக்கவலை நான் போக்குறேன். பணிவடை வேலை செய்து என் பணிவடை வேலை மற்ற உபதேசம் அந்த தூர்வாசம் ஒரு நாள் நிறுத்தல பௌர்ணமி அன்று இவர் கொடுத்த வரம் பழிக்குமோ பழிக்காது என்று சூரிய பகவான் தியானம் செய்து சூரிய பகவான் தூர்வாசம் மன்னன் கட்பட்டு வந்த ஒரு காரியத்திற்கு திரும்பி அந்த 16 இருந்த பருவ பெண்ணாக்கியினுடைய கூடி கலந்தா தேவடைய பின்ன வந்தவன் கல்யாணம் ஆகாத முன்னே ஒரு மகனை பெற்றெடுத்தா ஊழல் நிதிக்கும்படி என்ன செய்வேன்னு கருதுனேன். யோசித்தா தங்க வேலை கொடுத்தார் கையில. மகனே நான் உடனே என்ன செய்து தெரியுமா? தசாவதாரம் 10,000 தசாவதாரம் இப்போ அம்மாவுக்கு பின்னாடி போடுறது அடுத்தது அதை போகணும். பவானி கலைமகள் நடத்தாங்க. எல்லாமே நான் தான் இருப்பேன். கல்யாணம் ஆகாத ஒரு பிள்ளை பெற்றெடுத்தா நாடு உலகம் என்ன சொல்லுவாங்க? உன் தாத்தா குட்டி போது மகராணி யோசித்து அழுது போல பண்ணேன். என்ன செய்தா சிறு பெண்ணாகி ஒரு தங்க பேரை சிஸ்டர் செய்து கொடுத்தா. தங்க பேரில் வைத்து
வாடா மகனே வருகால செல்வமே தாய்க்கு தலைப்பில்லை நீதான் எனக்கு அதிகாரத்துல உருவா நீ எல்லாம் செய்யப்பட்டது செய்வான மனக்கோட்டை கட்டுனா இன்னைக்கு நீ பெற்ற உடனே நான் வருத்தப்படி விதி அடிச்சிருக்கேன் உன்னை பேரையில வைத்து உன்னை ஆத்திர விட்ட பாதி நான் அஞ்சும் சிறு வயது அறியாத பருவம் குழந்தை பருவத்துல ஒரு பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்க முடியுமா? சரி, தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிட வேலை செய்த துர்வாச மகாமுனிவர் மனமகிழ்ந்து 5 மந்திர உபதேசங்களை தந்தா சூரிய பகவானுக்கு உனக்கு அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தது. அந்த குழந்தையை ஊருலகைக்கு நாடுலகைக்கு ஆத்தில விட்டு விட்டாயா? மண்ணோடு மண்ணா இருக்கும், இல்ல ஒரு மீன் பச்சைகள் அடித்திருக்கும். அந்த குழந்தை எப்படி ஒரு மகன் பிறக்கும்போது அக்கறையாலும் தெரியாதா? அந்த குழந்தைக்கு அக்கறையாலும் என்ன அடையாளம்? கண்ணேங்க காதலத்த குண்டலத்த பெத்தெடுத்து உதிராத முன்னே காதிலே குண்டும் மாறிலே கவசத்தோட செல்வமே நின்றதாடா கண்ணே. காதிலே குண்டலம் மார்பிளே கவசம் அங்க அடையாளம் வேற ஏதாவது? இந்த தாய்தான் உன்னை பெற்றெடுத்து சீராட்டி தாராட்டி வளர்த்த முடியாது போய்விட்டாலும் என் உடலோடு ஒட்டி ஆட நாகூரை பட்டாடை வைத்து உன் ஆத்தரை விட்டவிடா கண்ணே. அந்த நாகக்குறி பட்டாடையை நீ உடுத்த முடியுமா? உண்மையாகவே நீங்கள் பெற்ற தாயாக இருந்தா இந்த நாகக்குறி பட்டாடையை உன்னால் உடுத்த முடியும். இல்ல பத்தி எரிந்து விடுவாய், ஜாக்கிரதை. அப்படி அழுத்தப்பார் பகவானே நாராயணா, நீங்கள் அறிவாசி தேவாயத்தே நாராயணா.
பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஊரே இந்தியாவில் சந்திச்சு 1 லட்சத்தை தாண்டிடுச்சு, மேலே போயிட்டு. எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியும். இப்போ ஊர்லேருந்து நிறையா பேர் வராங்க பார்த்துருக்குறாங்க. ஏன்னா வேலையில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இது மாதிரி கையெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கிறீங்களா? கேமரா வச்சுருவாங்க. இந்த உலகத்திலே நான் வந்து தான் ஃபஸ்ட்டு இதே தான் வந்து கையில் மாற்றிட்டு வச்சுருக்கேன். வேறு சொந்தளப்பு ஏன்னா ஸ்டாண்டு மேலே வச்சுட்டா ஸ்டாண்டை வச்சுட்டா அந்த நேராக கிடக்க மட்டும்தான் தெரியும். வெளியெல்லாம் கவர ஆள் வெளியே போகிறதுல இருக்கும். இதெல்லாம் கல் சில பேர் ஒட்டுனாங்க. அம்மாவுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசி எடுக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை இவர் தான் இவர் நடத்தி கூப்பிட்டுருவாரு. பேசி எடுக்கும் மகனாக பிறந்து நான் குலங்கெட்ட பாவியாக நீ செய்த பாவல்லப்பா கண்ணை காண செய்த கொலமாடா
சரி போகட்டும் இனியோட உன்னுடைய இழிச்சும் நீங்க விட்டுரு. என்ன தாயார் தேவி தந்தையார் சூரிய பகவான் பாண்டவர் 5 பேர் உனக்கு தம்பி பாரு தெரிஞ்சுக்கிட்டா 5 பேர்த்தோட சேர்ந்து அகிலித்து ஆழ்வா தம்பியோட சேர்ந்து தரணி ஆழ்வா வா போலாம். சூரிய பகவான் எங்க அப்பா ஐவர் பஞ்சம் பாண்டவர்கள் என் தம்பிகள் நான் எவ்வளவு கொடுத்து வைத்தோம் தெரியுமா? அம்மா, என் மனமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா இந்த உலகமே என்னை தூசித்து பேசும் போதெல்லாம் நாட்டை கொடுத்து நகரத்தை கொடுத்து கர்ணன் ஈனச்சாதி அல்ல, இந்த அங்கிரியாசத்துக்கு மன்னன் எமக்கு அண்ணன் அப்படி என்று என்னை அண்ணனாக ஏற்றுக்கொண்டாரே துரியோதனன். அவனுக்காக என் உயிரையே கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் உடம்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தங்களும் அது துரியோதனுக்கு சொந்தமாகும். என் தம்பிமார்களோடு நான் வந்து சேர்ந்து வாழ்கிறேன். அது இயலாத காரியம். நீ வந்த விஷயம் இந்த தாய் ஒண்ணு பெத்த மகன் இவ்வளவு காத்திருந்து இவ்வளவு காலம் காத்திருந்து பெத்த மகனுக்கான ஓடோடி வந்த இந்த பேரு தம்பிமாரடி இவ்வளவு காலம் இல்லாத பிரிந்து வாழ்ந்த நீ தம்பிமார்களை சேர்த்து 6 மக்களையும் எப்படிலாம் வாழ்வேன்னு பணம் போட்டு கட்டி வைக்கிறேன். ஓ அப்ப நீ வரமாட்ட. நிச்சயமாக எல்லா தாயுடைய பெத்த புள்ள கடைசியில வர கேட்போம். அம்மா அதிகால முடி தருவாக உயிர் உடல் உடலுட்டு திரியும் ஒரு காலத்தில் நல்ல ஆசீர்வாதம் பண்ணுமா நாங்கள் நலமுட வாழ்ந்து ஆசீர்வாதம் கேட்பாங்க. என்னோட பெத்தவ இன்னைக்கு வர கேட்கிற எனக்கு பிச்சையா கொடுப்பாயா? ஏழைகளுக்கெல்லாம் தருவது கேட்ட வருஷத்துல காலத்து ஒன்று பெற்றதை கேட்டு எடுக்கிறத வர கொடுத்து ஒரு சத்தியம். நிச்சயமாக என் பெற்ற தாய்க்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். இது சத்தியம். உனக்கு பாண்டவர் தான் எதிரி. அந்த ஐவராஜாக்கள் யாருப்பா உனக்கு எதிரி? தாரா முகமது என்ற தருமன் இருக்கிறாரே, கருத்ததே தண்ணி வெளுத்ததே பாலு, அவன் எனக்கு எதிரி அல்ல. மல்லப்பட்ட நீமச்சேனன் எனக்கு எதிரி அல்ல. நகல ஜனாதேவர்கள் அப்பாவி பாலர்கள், அவர் எனக்கு எதிரி அல்ல. இந்த நெடிய கடல் சொந்த உலகத்துல எனக்கு நேரிட்ட பகவன் நானே வல்லம் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறாரே உண்மைகள் அர்ஜுனன். அர்ஜுனன் தான் எனக்கு எதிரியை தவிர பாண்டவர்கள் எனக்கு எதிரி அல்ல. அப்படியா மகனே கர்ணா, அர்ஜுனன் தான் உனக்கு சென்மை எதிரி. உனக்கு மீண்டும் 4 ஒரு தம்பிமாரோட எதிரில தானே? நிச்சயமாக அர்ஜுனன் ஒருவனை தவிர தருமன் வீமன் நகல சகாரியர் 4 பேரும் உன்னிடம் வலியுதமா யுத்தத்துக்கே வந்தாலும் உன்னால எந்த ஆபத்து வரக்கூடாது. ஒரு வரை எனக்கு பிச்சையா கொடுப்பாயடா செல்வமே. அர்ஜுனனை தவிர மற்ற உன்னுடைய 4 புத்திரர்களுக்கும் என்னால் எந்த இடையூறு நேராது. இது சத்தியம். எந்த தாய்க்கு வராத சோதனை எனக்கா வரும். நான் 2 கண்ணுல எந்த கண்ணு போட்டுச்சு? ஒரு கண்ணுக்கு விளக்கு நீ, ஒரு கண்ணுக்கு சின்ன காலம் வந்துருச்சு. சரியப்பா, நீ வளர்த்து வராயே அஸ்வசேனாக ஒரு நாக சர்ப்பம் அர்ஜுனுக்கு மேல ஒரு கடைக்கு மேல மறுகடைக்கு ஆணைப்படாத பானபிரயோகம் செய்ய மாட்டேன்னு ஒரு சத்தியம் செய்யடா செல்வமே. நான் வளர்க்கக்கூடிய நாகக்கலை
ஒரு கணை விட்டேனால ஆயுள் அல்ல அக்குள் அல்ல அந்த லெவல்ல சொந்த மத்திய பாதாள ஈரோடு வந்தாலும் போடுமே சென்றாலும் விடாது மருகனையா அம்மா அந்த